ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் தமிழில் ஒரு 35 பேப்பருக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 14 பேப்பர்ஸ்கிட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது 15வது பேப்பர். இது எல்லாமே ரீசெண்டாக 2023, 24, 2022 இந்த காலகட்டங்களில் நடந்தது தான். இப்போது 2023 நடந்த ஒரு எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்காணும் சரத்துகளை அவற்றிற்கான அரசியலமைப்பு கோட்பாட்டுடன் பொறுத்துக. அரசியலமைப்பு சட்டத்தோட சரத்துகள் இருக்கு, அந்த சரத்துகளுக்கான கோட்பாட்டுடன் பொறுத்து சொல்லியிருக்காங்க. சட்டப்பிரிவு 13 என்ன சொல்லும் அப்படின்னா, இடைமறைப்பு மற்றும் பிரிபடும் தன்மை கோட்பாடு. சட்டப்பிரிவு 13 இடைமறைப்பு மற்றும் பிரிபடும் தன்மை கோட்பாடு. சட்டப்பிரிவு 31 என்ன சொல்லும் அப்படின்னா, சொத்தெடுப்பு உரிமை கோட்பாடு. சொத்தெடுப்பு உரிமை கோட்பாடு. சட்டப்பிரிவு 245 என்ன சொல்லும் அப்படின்னா, ஆட்சி பரப்பிணைவு கோட்பாடு. சட்டப்பிரிவு 245 ஆட்சி பரப்பிணைவு கோட்பாடு. சட்டப்பிரிவு 246 உட்கரு மற்றும் அடிப்படை பொருள்கூறு கோட்பாடு. அடுத்ததா, கீழ்கண்ட கூற்றுக்களை கருதவும் தவறான கூற்று கேட்குறாங்க. குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம், அது சரியானதுதான். அவர் 2 பாராளுமன்ற அவைகளிலும் அமரலாம், விவாதத்தில் பங்கெடுக்கலாம், அது தவறு. விவாதத்தில் பங்கெடுக்க 2 அவைகளிலும் முடியாது. பாராளுமன்றம் இயற்றும் சட்டங்கள் போல முயற்சி மற்றும் வீச்சில் குடியரசுத் தலைவரும் அவசர சட்டங்கள் இயற்ற முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது தவறானது. அவசர சட்டங்கள் இயற்ற முடியும். அப்போது பியும் சியும் தவறு. பாராளுமன்றத்தின் 2 அவைகளிலும் அமர்வில் இல்லாத பொழுது குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்ற முடியாது. அமர்வில் இல்லாத பொழுது இயற்ற முடியாது அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போது சரி. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது பியும் சியும் தவறு, ஏயும் டியும் சரி. அடுத்த கேள்வி, சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை, எது சரின்னு கேட்குறாங்க. பாராளுமன்றத்தின் 2 அவைகளிலும் நிதி விவகாரங்கள் தவிர அனைத்து துறைகளிலும் சம அதிகாரம் மற்றும் சம உரிமை அனுபவிக்கின்றன அப்படி சொல்லியிருக்காங்க. நிதி விவகாரங்கள் தவிர 2 அவைகளும் சம அதிகாரம் சம உரிமைனா கிடையாது. நிதி விவகாரங்களில் மக்களவை எடுக்க முடிவு தான் இறுதியானு சொல்லுவோம். அந்த மாதிரி இன்னும் ஒரு சில, இப்போ அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்த மாதிரினா அது மக்களவை எடுக்க முடிவு தான் அதுக்கு இறுதி அதிகாரமாக இருக்கும். அப்போது நிதி தவிர மற்ற எல்லாத்துக்கும் சம அதிகாரமா அப்படின்னு சொன்னாலும் அது கிடையாது. அப்போது அது தவறு. 2வது, ராஜ்யசபாவில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது. சரிதான். பண மசோதா மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். அப்போ அது சரி. ராஜ்யசபாவில் வருடாந்திர நிதிநிலை அறிக்கையை விவாதிக்கலாம், ஆனால் மானிய கோரிக்கைகளில் வாக்களிக்கும் அதிகாரம் இல்லை. அதுவும் சரி. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, பின்வரும் கூற்றுகள் எது உண்மை கேட்டிருக்காங்க. அப்போ 2, 3 உண்மை, 1 மட்டும் உண்மை அல்ல. அடுத்து, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சர்வதேச மாநாடுகளும் அது நடைபெற்ற ஆண்டுகளும். குழந்தைகள் உரிமைகள் மீதான மாநாடு எந்த இடம் நடைபெற்றுச்சு அப்படின்னா 1989. குழந்தைகள் உரிமைகள் மாநாடு 1989. மேம்பாட்டு உரிமை மீதான பிரகடனம். மேம்பாட்டு உரிமை மீதான பிரகடனம் 1986. 1986. பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான பாகுபாடுகளை ஒழிக்கும் மாநாடு 1979. பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான பாகுபாடுகளை ஒழிக்கும் மாநாடு 1979. சித்திரவதை, கொடுமை, மனிதத்தன்மையற்ற நடத்துதல் ஆகியவற்றிற்கு எதிரான மாநாடு 1984. சித்திரவதை, கொடுமை, மனிதத்தன்மையற்ற நடத்துதல் ஆகியவற்றிற்கு எதிரான மாநாடு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா எப்போ 1984. ஓகே. அடுத்த கேள்வி, கூற்று. இந்தியாவில் மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு தகவல் அறியும் உரிமை அவசியம். இந்தியாவில் மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு தகவல் அறியும் உரிமை அவசியம். சரியானதான். காரணம், பொது நிர்வாகத்தில் ஊழல் செய்வதற்கான சாத்தியங்களை குறைக்கிறது. பொது நிர்வாகத்தில் ஊழல் செய்வதற்கான சாத்தியங்களை குறைக்கிறது. 2மே சரி, சரியான விளக்கம். அடுத்தது, கூற்று. பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டமாகும். பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டம். காரணம், பல்வேறு கருத்துடைய குழுக்கள் கூடி கலந்து விவாதித்து தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டிய இடமே இந்திய அரசியலமைப்பு சபையாகும். 2மே சரியானது, சரியான விளக்கமும் கூட. அடுத்த கேள்வி, கீழே காணப்படும் எந்த சட்டப்பிரிவு மாநிலத்தின் ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற ஒரு அமைச்சரவை குழு தேவை அப்படின்னு சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் 163. ஆர்டிகல் 163 தான் ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற ஒரு அமைச்சரவை குழு தேவை அப்படின்னு சொல்லுது ஆர்டிகல் 163. அடுத்த கேள்வி, கீழ்வருவனவற்றுள் எது எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தகவல் உரிமை சட்டம் 2005 தான். தகவல் பெரும் உரிமை 2002. அலுவலக ரகசிய சட்டம் 1920 கொடுத்துருக்காங்க, அது 1904. அப்போது 3 மட்டும் தவறு, 2 சரி. என்னன்னா தகவல் உரிமை சட்டம் 2005, தகவல் பெரும் சுதந்திரம் 2002. அப்போ 1, 2 சரி, 3 மட்டும் தவறு. அடுத்ததா பொறுத்துக. நிதிக்குழுவும்
அந்த நிதிக்குழுக்கு யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்றத கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சி ரங்கராஜன். சி ரங்கராஜன் அவங்க எத்தனாவது நிதிக்குழுக்கு தலைவராக இருந்தாங்க அப்படின்னா 12வது நிதிக்குழு, அதோட தலைவர் தான் சி ரங்கராஜன். என்.கே. சிங் அப்படின்றவங்க 15வது நிதிக்குழுவோட தலைவராக இருந்தாங்க. டாக்டர் ஒய்.வி. ரெட்டி அப்படின்றவங்க 14வது நிதிக்குழு தலைவராக இருந்தாங்க. விஜய் எல் கேல்கர் அப்படின்றவங்க 13வது நிதிக்குழு தலைவராக இருந்தாங்க. சி ரங்கராஜன் 12வது நிதிக்குழு, என்.கே. சிங் 15வது நிதிக்குழு, ஒய்.வி. ரெட்டி 14வது நிதிக்குழு, விஜய் கேல்கர் 13வது நிதிக்குழு. அடுத்ததா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பாலின விகிதம் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 940. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பாலின விகிதம் 940. உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2013. உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2013. பொருளாதார வளர்ச்சி நீடித்து நிலையானதாக இருக்க வேண்டுமானால் எதை தொடர்ந்து காத்து பேண வேண்டும்? சுற்றுச்சூழல். பொருளாதார வளர்ச்சி நீடித்து நிலையானதாக இருக்கணும் அப்படின்னா சுற்றுச்சூழலை தொடர்ந்து நம்ம காத்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 1956ஆம் ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானம் எந்த இலக்கை அடைவதற்காக அமல்படுத்தப்பட்டது? சமத்துவம். 1956 ஒரு தொழில் கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதோட இலக்கு என்ன அப்படின்னா சமத்துவம். அடுத்ததா சி ரங்கராஜன் கமிஷன் இந்தியாவில் ஏழ்மை கோட்டுக்கான அளவீடை எவ்வாறு கொடுத்துள்ளது அப்படின்னா கிராமப்புறங்களில் ₹32, நகர்ப்புறங்களில் ₹47 இருக்கணும். கிராமப்புறங்கள் ₹32, நகர்ப்புறம் ₹47. என்ன கமிட்டி அப்படின்னா சி ரங்கராஜன் கமிட்டி. அடுத்ததா 2030 ஹைட்ரோ கார்பன் தொலைநோக்கு டேஷுடன் தொடர்புடையது அப்படின்னா வடகிழக்கு இந்தியா. 2030 ஹைட்ரோ கார்பன் தொலைநோக்கு வடகிழக்கு இந்தியாவுடன் தொடர்புடையது 2030. அடுத்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் ICDS டேஷ் வரையிலான குழந்தைகளை இலக்காக கொண்டது அப்படின்னா 6 வயது. 6 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை இலக்காக கொண்டது தான் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் ICDS. பெண் இன இழப்பு என்ற சொல்லாட்சி உருவாவதற்கான காரணமான சூழல் என்ன அப்படின்னா மகன் அல்லது ஆண் குழந்தைகளுக்கான விருப்பம். பெண் இன இழப்பு அதாவது பெண் சிசு கொலை அது எதுக்காக நடக்குது அப்படின்னா மகன் தேவை, ஆண் குழந்தைகளுக்கு மீதான விருப்பத்தினால பெண் குழந்தைகளை வெறுக்கிறது. அப்போது பெண் இன இழப்பு எதனால் ஏற்படுதுன்னா மகன் அல்லது ஆண் குழந்தை மீதான விருப்பத்தினால. அடுத்ததா தவறான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்க. கீழ்காண்பவற்றில் எது தவறாக பொருந்தியுள்ளது? என்ன அப்படின்னா 1, 3 சரியானது. ஓகே. NBCFDS தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நிதி மற்றும் வளர்ச்சி குழு. அடுத்ததா 1, 3. அப்போ NCBC பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய குழு 1, 3 மட்டும் சரியானது. அடுத்ததா திட்டங்களை காலவரிசைப்படி அமைக்க. தொட்டில் குழந்தை திட்டம், தமிழ்நாடு மதிய உணவு திட்டம், முத்துலட்சுமி மகப்பேறு திட்டம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். அப்போது தமிழ்நாடு மதிய உணவு திட்டம் அதுதான் ஃபஸ்ட்டு. அது 56 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் அது 78. அடுத்ததா முத்துலட்சுமி மகப்பேறு திட்டம் இது ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்ததா தொட்டில் குழந்தை திட்டம் 1992. அப்போது 2, 4, 3, 1. கீழ்காண்பவற்றுள் எது உண்மை அல்லது எவை உண்மையானவை அப்படின்னு கேட்குறாங்க. சரியான விடை என்னன்னா 1, 2, 3 அனைத்துமே சரியானது. 2005 உலக வங்கி தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. 2002 உலக வங்கி தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளிச்சிருக்கு. இந்த திட்டத்தோட மொத்த செலவு என்ன அப்படின்னா ரூபாய் 597.15 crores 597.15 கோடி. உலக வங்கியின் ஈடுபாடு அதிக அளவு பயனுள்ளதாக உள்ளது. அப்போ அனைத்துமே சரியானது. அடுத்த கேள்வி இயக்கம் அதோட சீர்திருத்தவாதிகள் யார் அப்படின்னா பிரம்ம சமாஜம். யார்? ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய். அடுத்து SNDP என்னன்னா ஸ்ரீ நாராயணகுரு. ஸ்ரீ நாராயணகுரு. நீதி கட்சி நடேசன். நீதி கட்சி நடேசன். சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி அவர்கள். பெரியார். சுயமரியாதை இயக்கம் பெரியார். புரட்சிகர இயக்கம் முக்கியமாக கவனம் செலுத்தியது எதில் அப்படின்னா புதியனவற்றை ஏற்றுக்கொள்கிறது. புரட்சிகர இயக்கம் முக்கியமாக கவனம் செலுத்துவது புதியனவற்றை ஏற்றுக்கொள்கின்றது. கீழ்கண்ட கூற்றுகளில் MSA ராவ் பற்றி சரியானதை தேர்ந்தெடுக்க. MSA ராவ் அவரை பற்றி சரியானது என்ன அப்படின்னா 1, 2 மட்டும்தான் சரியா. இவர் தலை சிறந்த இந்திய சமூகவியலாளர். சமூக இயக்கங்கள் இரு பண்புகளை உள்ளடக்கியவை. ஒன்று கூட்டு செயல்பாடு, மற்றொன்று சமூக மாற்றத்திற்கு வழி ஏற்படுத்துபவை என குறிப்பிடுகிறார். அப்போ 1, 2 மட்டும் சரியானது. பிராமணர் அல்லாதோர் இயக்கம் என்ற சமூக சீர்திருத்த இயக்கம் இவரால் தோற்றுவிக்கப்பட்டது. அது தவறு. பிராமணர் அல்லாதோர் இயக்கம் சி நடேசன் அவங்களால தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். அப்போ 1, 2 மட்டும் சரியானது. அடுத்ததா சரியான அறிக்கையை தேர்வு செய்க.
தமிழ்நாடு உயர்கல்வி உறுதி திட்டம் 2022 வழங்குவது என்ன? தமிழ்நாடு உயர்கல்வி உறுதி திட்டம் 2022 என்ன வழங்குது அப்படின்னா, 1 மாணவிகளுக்கு நிதி உதவி வழங்குது. மாணவர்களுக்கு கிடையாது, மாணவிகளுக்கு மட்டும் நிதி உதவி வழங்குது. 3ஆம் பாலினத்திற்கும் இல்லை, பெற்றோர்களுக்கும் இல்லை. ஓகே, அடுத்ததா மின் ஆளுகை கவர்னன்ஸ் இந்தியாவில் டேஸ் மாநிலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னா கேரளா. முதல்ல மின் ஆளுகை கவர்னன்ஸ் எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா கேரளா. திருநெல்வேலி சரித்திரம் என்னும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கால்டுவெல். திருநெல்வேலி சரித்திரம் என்னும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கால்டுவெல். கீழ்காண்பவைகளில் கட்டபொம்மனை பற்றிய தகவல்களில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. சரியானது என்ன அப்படின்னா 1, 2 மட்டும் சரி. ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசில் கட்டபொம்மனை சந்திக்க இசைந்தார். ஜாக்சன் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ராமலிங்க விலாசில் கட்டபொம்மனை சந்திக்க இசைந்தார். 1 சரி. 2 கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார். சரி. இவர் களக்காடு போரில் தோற்கடிக்கப்பட்டார். அது தவறு. அங்கே வெற்றி பெற்றிருக்காரு. இவர் வேலுநாச்சியாரின் சகோதரர். அதுவும் தவறு. அப்போ 1, 2 சரி, 3, 4 தவறு. அடுத்து காஞ்சி மகிழா பரிஷத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவியவர் யார்? காஞ்சி மகிழா பரிஷத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவியவர் திருமதி பார்வதி தேவி. காஞ்சி மகிழா பரிஷத் தொடங்கியவர் திருமதி பார்வதி தேவி காஞ்சிபுரத்தில். கீழ்காண்பவற்றுள் பழனி சதிய ஆலோசனையோடு தொடர்பில்லாத நிகழ்வு எது? கீழ்காண்பவற்றுள் பழனி சதி ஆலோசனைகளோடு தொடர்பில்லாத நிகழ்வு என்ன அப்படின்னா 4 மட்டும். பழனி சதி ஆலோசனையில் ராணி லட்சுமிபாயின் குதிரைப்படை பங்கு பெற்றது. அது மட்டும்தான் தொடர்பில்லாதது. புரட்சியாளர்கள் கோயம்புத்தூரை தாக்க தீர்மானித்தனர். சரி. புரட்சியாளர்கள் கோயம்புத்தூரை தாக்க தீர்மானித்தனர். சரி. கர்னல் கே மகளிஸ்டர் போர்ப்படை தாக்குதலை தொடங்கினார். அதுவும் சரி. கானி ஜான்கான் குதிரைப்படைக்கு தலைமை தாங்கினார். அதுவும் சரி. 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பண்டைய கால தமிழர்களின் வணிக பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? பண்டைய கால தமிழர்களோட வணிக நடவடிக்கை பற்றி எது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. 2, 3 மட்டும் உண்மை. அல்லங்காடி மற்றும் நாலங்காடி என்ற 2 வகை சந்தை இருந்து வந்தது. சரி. அல்லங்காடினா இரவு நேர கடை, நாலங்காடினா பகல் நேர கடை. அடுத்து 3 பழங்கால தமிழர்களோடு யவனர்கள் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். கிரேக்கர்களும் ரோமானியர்களும் தான் யவனர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ 2, 3 சரி. காவிரி பூம்பட்டினம் அனுராதபுரம் என்று அழைக்கப்படுகிறது. தவறு. காவிரி பூம்பட்டினம் பூம்புகார். ஓகே, அப்போ 1 மட்டும் தவறு, 2, 3 சரி. சங்ககால மன்னனான பசும்பொன் பாண்டியனின் யானைகளின் மேல் வெள்ளை கொடி பறந்தது என்ற செய்தியை கூறும் நூல் அகநானூறு. சங்ககால மன்னன் பசும்பொன் பாண்டியனோட யானைகளின் மேல் வெள்ளை கொடி பறந்தது என்று சொல்லும் நூல் என்னன்னா அகநானூறு. பின்வரும் நூற்றில் வீரமாமுனிவர் எழுதாத நூல் என்னன்னா சத்தியவேத கீர்த்தனை. சத்தியவேத கீர்த்தனை தான் இவர் எழுதாத நூல். ஏன்னா அது அழகிய சொக்கநாத புலவர் அவங்க எழுதினது. அப்போது திருக்கவலூர் கலம்பகம், அன்னை அலுங்கல் அந்தாதி, அடைக்கல மாலை, இது எல்லாமே வீரமாமுனிவர் எழுதினது. இந்த சத்தியவேத கீர்த்தனைகள் அப்படின்றது நம்ம இப்போது 12ஆம் வகுப்புல சிறப்பு தமிழில் பார்த்துருக்கோம். அடுத்து மங்களம் என்ப மனைசாட்சி மற்றும் அதன் நன்கலம் எதுனா மக்கள் பேரு. மங்களம் என்ப மனைசாட்சி மற்றும் அதன் நன்கலம் மக்கள் பேரு. சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் மூலம் எவ்வகையான அறிவை பெற முடியும்? மருத்துவ அறிவு. சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் மூலம் எந்த வகை அறிவு பெற முடியும்னா மருத்துவ அறிவு. வாய்மை குடிக்கு உரியன நகை, ஈகை, இன்சொல், இகழாமை. இது 4 வாய்மை குடிக்கு உரியன. நகை, ஈகை, இன்சொல், இகழாமை. மாதாண்டம்பங்கி என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். மாதாண்டம்பங்கி என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். மாதாண்டம்பங்கி, தெய்வப்புலவர், தேவர், நான்முகனார், நாயனார், பொய்யில் புலவர், சென்னப்போதா, அந்த மாதிரி பல பேர் இருக்கு. அப்போ மாதாண்டம்பங்கினா திருவள்ளுவர். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று கூறியவர் ஔவையார். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஔவையார். தப்தி ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின் துக்ளக்கின் எந்த மாகாணம் அப்படின்னா காண்டேஷ். தபதி ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின் துக்ளக்கின் மாகாணம் எதுனா காண்டேஷ். தபதி ஆற்றின் மேல் அமைந்திருக்கு. கீழ்கண்ட கூற்றுகளில் சமுத்திரகுப்தரை பற்றிய தவறான கூற்று எது அப்படி கேட்குறாங்க. சமுத்திரகுப்தரை பற்றிய தவறானது என்னன்னா குப்த பேரரசர் சமுத்திரகுப்தர் 3வது ஆட்சியாளர். அது தவறு. அடுத்ததா இவருடைய ஆட்சி பகுதி இமயமலை முதல் நர்மதை வரை பரவியிருந்தது. அது சரியானது. இவர் மகாராஜாதி ராஜா என்ற பட்டத்தை பெற்றிருந்தார். சரி. 2, 3 சரியா. இவர் 6 விதமான நாணயங்களை அச்சடித்து வெளியிட்டார். அது தவறு. அப்போ 1, 4 தவறா. 2, 3 சரி. 1, 4 தவறு, 2, 3 சரி. அடுத்து 140. ஓகே, கொடுக்கப்பட்டிருக்கும் அட்டவணையை பொறுத்துக. அட்டவணை 1, அட்டவணை 2. ஓகே, சமுத்திரகுப்தர் ஈரான் கல்தூன். சமுத்திரகுப்தர் ஈரான் கல்தூன். சமுத்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் யார் அப்படின்னா உதயகிரி, மதுரா, சாஞ்சி, இதெல்லாமே 2ஆம் சந்திரகுப்தர் அவங்க காலத்தை சேர்ந்தது. புத்தகுப்தர் பகார்பூர் செப்பப்பட்டயம். ஸ்கந்தகுப்தர் ஜூனாக்கர் பாறை. அடுத்ததா
1946 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிடம் அதிகாரம் தரப்படுமேயானால் அதன் விளைவு வங்காளத்தில் பூர்ண சுதந்திரம் அறிவிப்பது மட்டுமின்றி ஒரு இணையான அரசாங்கம் அமைக்கப்படும் என்று கூறியவர் சுக்ரவர்தி. 1946 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிட்ட அதிகாரம் தரப்படுமேயானால் அதன் விளைவு வங்காளத்தில் பூர்ண சுதந்திரம் அறிவிப்பது மட்டுமின்றி ஒரு இணையான அரசாங்கம் அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னது யாருடைய கூற்றுனா சுக்ரவர்தி. மேற்கு மற்றும் கிழக்கத்திய தத்துவ கலப்பை எடுத்துரைத்த இந்திய சமூக சீர்திருத்தவாதி ராஜாராம் மோகன் ராய். மேற்கு மற்றும் கிழக்கத்திய தத்துவ கலப்பை எடுத்துரைத்த இந்திய சமூக சீர்திருத்தவாதி ராஜாராம் மோகன் ராய். எந்த கூற்றுகள் அயோத்திதாச பண்டிதர் பற்றி சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. அயோத்திதாச பண்டிதர் பற்றி சரியானது என்ன அப்படின்னா 2, 4 மட்டும் சரி. அவர் சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கினார். ஆமாம், சரியானதான். ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. சாக்கிய பௌத்த சங்கம் உருவாக்கியிருக்காரு. இவர் 1 பைசா தமிழன் என்ற செய்தித்தாளை வெளியிட்டார். சரியான 1907. அது பின்னாடி தமிழன் அப்படின்னு பேர் மாறி இருக்கும். அவர் ஆதி திராவிட மகாஜன சபை உருவாக்கினார். அது தவறு. அவர் ஆதி திராவிட மகாஜன சபை தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவங்க ஆரம்பித்தது. அப்போது என்னென்ன சரி அப்படின்னா 2, 4 மட்டும்தான் இதுக்கான சரியானது. அவர் தீண்டத்தகாதவர் ஊழியர் சங்கத்தில் சேர்ந்தார். அது தவறு. அப்போது 2, 4 மட்டும் சரி, 1, 3 தவறு. அடுத்து ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில்தான் முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம் கலாச்சாரம், இந்துக்கள், இந்து மதம் மற்றும் இந்து கலாச்சாரம் ஒடுக்கப்பட்டு அழிக்கப்படும் அபாயத்தில் இருப்பதாக வகுப்புவாதிகள் அறிவித்தனர். முஸ்லிம் மற்றும் இந்து வகுப்புவாதிகள் இருவரும் பரஸ்பர விரோதமான, நிரந்தரமான மற்றும் தீர்க்க முடியாத தனித்தனி தேசங்களை அமைத்தனர் என்ற கோட்பாட்டை இந்த கட்டத்தில் தான் முன்வைத்தனர். 1937க்கு பிறகு முஸ்லிம் லீக், இந்து மகாசபா மற்றும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் அதாவது RSS ஆகியவை தீவிர அல்லது பாசிச வகுப்புவாதத்தை நோக்கி பெருகிய முறையில் சாய்ந்தன. இந்த பத்தியில் எது சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா முஸ்லிம் லீக், இந்து மகாசபா மற்றும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் ஆகியவை பாசிச வகுப்புவாதத்திற்கு காரணமாக இருந்தது. முஸ்லிம் லீக், இந்து மகாசபா மற்றும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் ஆகியவை பாசிச வகுப்புவாதத்திற்கு காரணமாக இருந்தது சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் எந்த பழங்குடியின மக்களின் கிளர்ச்சி உலுகுலான் கிளர்ச்சி என அறியப்படுகிறது? முண்டா கிளர்ச்சி. இந்த முண்டா கிளர்ச்சி அப்படின்றது தான் உலுகுலான் கிளர்ச்சி அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து 1946 பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு டேஸ் என்பவர் தலைமையேற்றார்? பெத்தி கிளாரன்ஸ். பெத்தி கிளாரன்ஸ் தான் 1946 வந்த அமைச்சரவை குழுவிற்கு தலைமையேற்றவர். அடுத்ததா 1923 இளம் வயதில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரின் பெயர் என்னன்னா அபுல் கலாம் ஆசாத். 1923 இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தவர் அபுல் கலாம் ஆசாத். இவர் தான் இளம் வயதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் 1923. அடுத்து ஓகே, அடுத்தது கணிதம் கொடுத்துருக்காங்க. இதோட ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பரில் 15 கேள்விகள் பார்த்துருக்கோம். இதெல்லாமே 2022, 23, 24 நடந்த முக்கியமான தேர்வுக்கானது தான். ஸோ இந்த பேப்பரை பார்க்கும்போதே நிறைய கேள்விகள் இதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸ் பேப்பர் போட்டிருக்கேன். அதிலிருந்து அதிகமான கேள்விகள் அப்படியே கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றுள் கிரே என்பது எதன் அலகு அப்படின்னா கதிர்வீச்சின் அளவு. கீழ்கண்டவற்றுள் கிரே என்பது எதன் அலகு? கதிர்வீச்சின் அளவு. டர்னர் சிண்ட்ரோமில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை 45. டர்னர் சிண்ட்ரோமில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை 45. அடுத்ததான் கீழே கொடுக்கப்பட்டதில் எது கருத்து கற்றல் முறையை மேம்படுத்த உதவுகிறது? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது கருத்து கற்றல் முறையை மேம்படுத்த உதவுகிறது அப்படின்னா ஒப்பிட்டு காரணங்களை அறிதல். ஒப்பிட்டு காரணங்களை அறிதல். மரபணு பெயர்ச்சி டர்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. சீவால் ரைட் விளைவு. மரபணு பெயர்ச்சி சீவால் ரைட் விளைவு என்றும் அழைக்கப்படுகிறது. இவற்றில் எது பாலின வழி மரபேற்றின் உதாரணம்? இவற்றில் எது பாலின வழி மரபேற்றின் உதாரணம் அப்படின்னா ஹீமோபிலியா. ஹீமோபிலியா. அடுத்ததான் சட்ட வழக்குகளும் அதற்கான பொருளும். சட்ட வழக்குகளும் அதற்கான பொருளும். ஃபர்ஸ்ட் அருணா ராய் மிசஸ் இந்திய ஒன்றியம். அருணா ராய் மிசஸ் இந்திய ஒன்றியம். பள்ளிகளுக்கான தேசிய கல்வி புலம் செல்லத்தக்கதா என்றும் வழக்கு. பள்ளிகளுக்கான தேசிய கல்வி புலம் செல்லத்தக்கதா என்னும் வழக்கு தான் அருணா ராய் விசஸ் இந்திய ஒன்றியம். இந்திய அரசு விசஸ் ஜார்ஜ் பிலிப். இந்திய அரசு விசஸ் ஜார்ஜ் பிலிப் அப்படின்னா பணியிலிருந்து கட்டாய ஓய்வு வழக்கு. பணியிலிருந்து கட்டாய ஓய்வு வழக்கு. MC மேத்தா விசஸ் இந்திய ஒன்றியம். MC மேத்தா விசஸ் இந்திய ஒன்றியம். சுற்றுச்சூழல் கல்வி கட்டாயமாக அறிவிப்பு. சுற்றுச்சூழல் கல்வி கட்டாயமாக அறிவிப்பு. அடுத்து AIIMS மாணவர்கள் சங்கம்
விசஸ் AIIMS. என்ன அப்படின்னா நிறுவன இடஒதுக்கீடு இல்லை என அறிவிப்பு. நிறுவன இடஒதுக்கீடு இல்லை என அறிவிப்பு. அடுத்ததா அதிக அளவு நைட்ரஜனை உள்ளடக்கிய உரம் யூரியா. யூரியாவில் தான் அதிக அளவு நைட்ரஜன் இருக்கும். குளிர்காலங்களில் ஏன் பறவைகள் தனது சிறகை விரித்து கொண்டு அமர்கிறது? அதிக காற்றை உள்ளடக்க. குளிர்காலங்களில் ஏன் பறவைகள் தனது சிறகை விரித்து கொண்டு அமர்கிறது அப்படின்னா அதிக காற்றை உள்ளடக்க. பின்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? தவறாக இணைக்கப்பட்டுள்ளது என்ன அப்படின்னா 1, 4 மட்டும்தான் தவறு. சரி, 1, 4 மட்டும்தான் இங்கே சரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம், நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு, அது NDDP சரி. தமிழ்நாடு மின்சார வாரியம், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு TNEB, அதுவும் சரி. அப்போது தேசிய உணவு மேம்பாட்டு வாரியம் NFDP அது தவறு. இந்திய கலை ஆராய்ச்சி சபை, இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஆர்ட் ரிசர்ச், அதுவும் தவறு. அப்போ 1, 4 மட்டும் சரியானது. கால அடிப்படையில் வரிசைப்படுத்தல். பின்வரும் ஜனாதிபதிகளை அவர்களின் பதவிக்கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஜனாதிபதிகள், இந்திய குடியரசுத் தலைவர்களை பதவிக்கால அடிப்படையில் வரிசைப்படுத்தணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஆர் வெங்கட்ராமன். அடுத்ததா டாக்டர் சங்கர் தயாள் சர்மா. அடுத்து KR நாராயணன். அடுத்து APJ அப்துல் கலாம். அடுத்ததா யார் என அடையாளம் காண்க. இவர் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் முதல் பெண் தலைமை இயக்குனர். இவர் ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் விஞ்ஞானி. இங்க யார் அப்படின்னா நல்லதம்பி கலைச்செல்வி. சரியான பதில் நல்லதம்பி கலைச்செல்வி. இவர் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் முதல் பெண் தலைமை இயக்குனர். இவர் ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் விஞ்ஞானியார்னா நல்லதம்பி கலைச்செல்வி அவங்க தான். அடுத்ததான் பின்வருவனவற்றுள் எது பல அமைச்சகங்களையும் பல துறைகளையும் ஒன்றிணைந்த செயல்பாட்டை உருவாக்கி பாலின சமத்துவத்தையும் குழந்தைகளை மையமாக கொண்ட சட்டங்களையும் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுப்பதற்காக நிறுவப்பட்டது அப்படின்னா வாத்சல்யா இயக்கம். அடுத்ததா தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய கிராமப்புற வாழ்வாதார பணியின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா அப்படின்னா தேசிய கிராமப்புற வாழ்வாதார பணிகள். இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா அனைத்துமே வறுமையை குறைத்து ஏழை குடும்பங்களை செயல்படுத்துவதற்கு ஆதாயமான சுயதொழில் மற்றும் திறமையான கூலி வேலை வாய்ப்புகள் உருவாக வருமானம் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த. அடுத்ததா EOS 04 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இந்தியாவின் PSLV C-58 ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்டது. EOS 04 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இந்தியாவின் PSLV C-52 மூலமாக செலுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததா அண்மையில் மியான்மரில் கண்டறியப்பட்ட தொல்லுயிர் இயோஃபைலிகா பிரிஸ்காஸ் டெல்லேட்டா என்பது ஒரு மலர். அண்மையில் மியான்மரில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லுயிர் இயோஃபைலிகா பிரிஸ்காஸ் டெல்லேட்டா அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு மலர். மண்ணின் காற்றில் ஆக்சிஜனின் உள்ளடக்கம் டேஸ் இருக்கும்போது மக்கும் செயல்முறை விரைவாக நிகழ்கிறது அப்படின்னா 0.2 mg/O2/1 அதிகமாக. அடுத்ததா கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு விடையளி. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தணும். பொழுதுபோக்கு நகரம் பனாஜி. நிர்வாக நகரம் புதுடெல்லி. தொழில் நகரம் ஜாம்செட்பூர். சமய நகரம் அப்படின்னா மதுரை. அடுத்ததா இந்தியாவில் சத்தீஸ்கர் மற்றும் அதன் பஸ்தர் பகுதி டேஸ் உள்ள முக்கிய புலங்கள் அப்படின்னா இரும்புத்தாது. இந்தியாவில் சத்தீஸ்கர் மற்றும் பஸ்தர் பகுதியில் இரும்புத்தாது உள்ள முக்கிய புலங்கள். இந்தியாவில் பிளவு பள்ளத்தாக்கான நர்மதா நதி டேஸ் உருவாக்கும் நீர்வீழ்ச்சி. உருவாக்கும். அடுத்து இந்தியாவின் நீளமான எல்லை கொண்ட நாடு பங்களாதேஷ். அலாவுதீன் கில்ஜியின் அசல் பெயர் அலி குர்ஷத். கூற்று ராஜபுத்திரர்களின் தற்காலிக வீழ்ச்சி பாபர் இந்தியாவில் தனது ஆட்சியை நிலைநாட்ட உதவியது. காரணம் கனுவா போர் ராஜபுத்திரர்களின் கூட்டமைப்பில் தோல்விக்கு காரணமாக அமைந்தது. இரண்டுமே சரியான விளக்கம். அடுத்ததா கூற்று அக்பர் தன் நாட்டு மக்களை தாராளவாத கொள்கையுடன் அணுகினார். காரணம் அக்பரது ஆசிரியர் அப்துல் லத்தீப் அக்பருக்கு அல்-இ-குல் என்ற கொள்கையை போதித்தார். இரண்டுமே சரியான விளக்கம். அடுத்து எந்த சட்டம் சதியை தடை செய்ததோடு அதை சட்டவிரோதமானது என கூறுகிறது அப்படின்னா 1829ஆம் ஆண்டு டிசம்பரில் வெளியிடப்பட்ட ஒழுங்குமுறை சட்டம் 17. கிருஷ்ணதேவராயரின் ஆமுக்தமால்யுதா யாருடைய வாழ்க்கையை விவரிக்கிறது அப்படின்னா பெரியாழ்வார். கிருஷ்ணதேவராயர் அவர் எழுதிய ஆமுக்தமால்யுதா அது யாருடைய வாழ்க்கையை விவரிக்கிறது அப்படின்னா பெரியாழ்வார். மௌரியர் ஆட்சி நிர்வாகத்தில் கிராமப்புற அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா
அக்ரோனோமோய். மௌரியர் ஆட்சி காலத்தில் கிராமப்புற அதிகாரிகள் அக்ரோனோமோய் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்களாம். கூற்று. காந்தாரா கலைப்பாணி ஹெலின்ஸ்டிக் அடையாளத்தை கொண்டுள்ளது. காந்தாரா கலைப்பாணி ஹெலின்ஸ்டிக் அடையாளத்தை கொண்டுள்ளது. இந்த கலையின் செல்வாக்கு ஹீனயான பிரிவில் வளர்ந்தது. அப்போ ஏ சரி, ஆனால் ஆர் தவறு, சரியல்ல. கடைசி கேள்வி. சிந்து சமணி நாகரிகம் தொடர்பாக எது தவறான பொருத்தம் அப்படின்னா 3 மட்டும்தான் தவறான். கார்னிலியன் அது லோத்தல்ல இருந்து எடுத்திருப்பாங்க. அப்போ ஓமன் கொடுத்துருக்காங்க, அது தவறு. அப்போ சங்கு நாகேஷ்கர், வைடூரியம் ஷார்டுகை, ஸ்டீடைட் ராஜஸ்தான், அது 3 சரி. கார்னிலியன் மட்டும் தவறு.